தாமிரபரணியில் நீர் எடுக்க குளிர்பான ஆலைகளுக்கு தடை நீங்கியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஆலையிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கோவில்பட்டியில் 15 நாட்களுக்கு ஒரு நாள் மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இதனால் அந்த மக்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள். இது குறித்து அங்கிருக்கும் செய்தியாளர் ஹரியிடம் பேசலாம். ஹரி, பொதுமக்கள் என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள்? கார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா, இந்த தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் என்பது குடிநீர் என்பது 1975வது வருடம் முதல் கூட்டு குடிநீர் திட்டம் என்பது பைப் லைன் மூலமாக தாமிரபரணி ஆற்றிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் சீவலப்பேரி என்னும் இடத்திலிருந்து தண்ணீர் கொண்டு வரப்பட்டது. அதாவது 75ஆம் ஆண்டு போடப்பட்டது. 30 ஆண்டுகளுக்காக அந்த முதல் கூட்டு குடிநீர் திட்டம் நீட்டிப்பு செய்து 2005ஆம் ஆண்டு அந்த காலக்கெடு முடிவெடுக்கிறது. ஆனால் தொடர்ந்து இந்த மக்களுக்கு இன்று வரை அந்த ஒரு பைப் லைன் மூலமாக தான் தண்ணீர் கொடுக்கப்பட்டு வருகிறது. பழுதான அந்த பைப்லைன் மூலமாக தொடர்ந்து ஆண்டுகள் மூலமாக கொடுக்கப்பட்டு வருகிறது. இரண்டாவது பைப்லைன் திட்டம் போடுவதற்காக 2006ஆம் ஆண்டு முதல் அறிவிப்பு வெளியிட்டு அதற்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டும் பணிகள் என்பது மிகவும் மந்தமான நிலையில் நடப்பதால் இந்த முதல் கூட்டு குடிநீருக்கு போட்டப்பட்ட பைப்லைன் மூலமாக கொடுக்கப்பட்டு வருகிறது. 18 மாதங்களில் முடிக்க வேண்டிய இரண்டாவது கூட்டு குடிநீர் திட்டத்தை பைப்லைன் என்பது 11 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக தற்போது 1.5 லட்சம் மக்கள் வாழக்கூடிய இந்த கோவில்பட்டியில் மக்களுக்கான தண்ணீர் கிடைப்பதில் மிகவும் சிரமமாகிக் கொண்டிருக்கிறது. 15 நாளுக்கு ஒரு முறை கிடைத்த தண்ணீர் இப்போ மாத கணக்கில் என்று காலக்கெடுகள் என்பது நீடித்துக் கொண்டே செல்கிறது. மக்கள் ஏராளமான நம்முடைய இருக்கா, அவர்கிட்ட கேட்கலாம். இப்போ தண்ணி உங்களுக்கு எப்படி வருது? எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வருது? தண்ணி எடுக்கிறதுக்கு எப்படிலாம் சமாளிக்கிறீங்க? தண்ணி எடுக்கிற 10 நாளாவது, இல்லைன்னா 20 நாளாக கூட ஆயிடுதுங்க. 20 நாள் தண்ணி சரியாக வர்றதில்லை. 2 மணி நேரம் தான் வருது. அப்புறம் தண்ணி சரியாக வர மாட்டேங்குது. ரொம்ப சிரமமாக தான் இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஒரு 2 மணி நேரம் வர்றதே கஷ்டம் தான். அடித்து தான் எடுக்கணும். தண்ணி சரியாக வர்றது. இந்த தண்ணியெல்லாம் சமாளிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கக்கா? தண்ணியை வண்டி தண்ணி தான் வாங்க வேண்டியிருக்கு சார். அது கூட வர்றதுக்கு எங்களுக்கு பாதை இல்லை. ஏன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு தரப்பாலம் போட்டாங்க. அது போட்டதுலேருந்து சர்வீஸ் ரோடு இன்னும் அமைக்கவே இல்லை. அதனால் நாங்கள் அவசரத்துக்கு விலை கொடுத்து ஒரு வண்டி தண்ணி வாங்கினா கூட அது கூட வழி இல்லாமல் இருக்குது. போர் போட்டு நகராட்சியிலேருந்து கொடுக்குறாங்க. அதுவும் சரியாக இது பண்ணலை ஒன்றும். அதனால் இந்த தெரு மக்கள் ரொம்ப சிரமப்படுறோம். தண்ணிக்கு 20 நாளைக்கு ஒரு தடவை தான் விடுறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கம்மா, அந்த தண்ணி வீட்டுக்கு உங்களுக்கு தேவையான அந்த குளியில் துணி துவைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் குடிக்கிறதுக்கு இதெல்லாம் தண்ணி ரொம்ப பிரச்சனை இருக்கீங்க. எந்த மாதிரி சமாளிக்கிறீங்க உங்களுக்கான பிரச்சனை? எங்களுக்கு சமாளிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் வண்டி தண்ணி தான் அடிக்கும். அந்த வண்டி தண்ணி வர்றதுக்கு கூட பாதை இல்லை. ரொம்ப சிரமத்தில் நாங்கள் இப்போ இந்த தெருவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த தண்ணி இப்போ கூட்டு குடிநீர் திட்டம் வர்றதில் காலதாமத்தில் என்ன இருக்குது? ஏன் அந்த திட்டமானது ரொம்ப நீண்ட காலமாகவே அது பெண்டிங்லேயே இருக்குது? என்ன காரணம்? கோவில்பட்டி குடிநீர் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. முக்கியமாக கோவில்பட்டியில் இந்த கோபால் செட்டி தெருவுக்கு அணுகுசாலை இல்லாதனால பெரிய பாதிப்பு. அந்த ரோடு இல்லாதனால தான் இந்த ஏரியாவுக்கு தண்ணியே உள்ளே கொண்டு வரல. அந்த இப்போ கிரவுண்ட் வாட்டர்லாம் எந்த அளவுக்கு இருக்குது? எந்த அளவுக்கு இருக்குது? கம்ப்ளீட்டாக கிடையாது. இருந்த போருமே மூடிட்டாங்க. இதில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இதில் ஒரு போர் இருந்தது, அதை மூடிட்டாங்க. ஆமாம். நிச்சயமாக கார்த்திகேயன், நீங்களே கேட்கலாம். அது கூட இப்போ இந்த போரில் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் போர் போட்டிருக்கீங்களா? போர் தண்ணி எப்போ எதாவது போடுவீங்களா? ஆமாம், போர் போட்டிருக்கோம். அதுலேயும் தண்ணி வரமாட்டேங்குதுல்ல. போர்லேயே தண்ணி கிடையாது. 2 மணி நேரம் ஓடுனா ஒரு குடம் தான் வருது. கரண்ட் பில் தான் வேஸ்ட்டாக எங்களுக்கு ஏறிக்கிட்டு இருக்க ஒழிய தண்ணி சுத்தமாக வரவே மாட்டேங்குது. எதுவும் ரொம்ப கஷ்டம்தான் எங்களுக்கு. நல்ல தண்ணியே 1 மாதம் ஆகுது வர்றதுக்கு. 25 28 கரெக்டாக 1 மாதம் ஆக்கிடுறாங்க. நல்ல தண்ணி சீவலப்பேரி தண்ணி வர்றது. உப்பு தண்ணியும் இல்லை. வண்டி தண்ணி இறக்கிறது கூட பாதையும் சரியில்லை. ரோடு எதுவுமே சரி கிடையாது. ரொம்ப கஷ்டம்தான். எங்கள் தெருவில் நாங்கள் இருக்கிறது ரொம்ப பேசலாம். கார்த்திகேயன், நீங்களே கேட்டிருப்பீங்க. அதாவது தரையிலே இருக்கக்கூடிய இந்த நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணீரும் அவங்களுக்கு கிடைக்கவில்லை. அது தவிர கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய தண்ணீரும் கிடைக்கவில்லை. 15 நாட்களுக்கு மேலாக தண்ணீர் கிடைப்பதில் அவருக்கு மிகுந்த ஒரு சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. கார்த்திகேயன்.